கோபாலம் கணம்போதும் கொண்டேற்று போற்றி காரணியால் வாணிபாதம் கை தொழுங்கி கந்தன் வெள்ளி தெய்வ யானை போட்டு தருமலராம் மல்லி முல்லை பாதம் சூட்டி அருகால போத தாளம் மணி பம்ப மணி ஓசை தருமலராம் மல்லி முல்லை பாதம் சூட்டி அங்கால தாண்டக ஈஸ்வரர் ஆடிடும் ஆராரோ நாரிராரோ நாராரோ நாரி ஆராரோ நாரிராரோ நார நாரி ஆராரோ நாரிராரோ நாராரோ நாரி சம்பகமும் கொத்தலரி முல்லை கோபாலம் கணபாலம் பொன்னேற்று போற்றி மாறாரோ மாறிறாரோ மாறாரோ மாறி அங்காளி அன்னையவள் மீது தருமலராம் மல்லி முல்லை பாதம் சூட்டி ஆதி காலத்தில் சம்படவர குலத்தினிலே அம்மனாக அவதரித்த அங்காளம்மா இந்த பம்பமணி ஓசைக்கும் இந்த நாதசுரம் ஓசைக்குமே அம்மன் நடுவ
இது ஆதி காலத்துல எங்களுடைய முதியோர்கள், எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க பாட்டம் பாடின ஒரு புதி. புரியுது? அது நாதஸ்வரமும் தமிழ் இருக்கணும், பம்பமணி ஓசை ஒடுக்கணும். இது ஆதி காலத்துல வந்த ஒரு கலை. ஆதி காலத்துல அந்த பெரியோர்கள் மூதாதிகள் சம்மணவர குலத்தினிலே அம்மனாக அவதரித்து கூடிய காலம். அந்த காலத்திலே 8ஆம் திருநாள் இரவு 8 மணிக்கு இந்த ஊஞ்சல் பாட்டு நடக்கும். 8 மணிக்கு 7 வம்சா வழிகளும் ஒன்றாக சேர்ந்து அதில் வரக்கூடிய தம்படி என்றால் ஒரு விசா, அந்த ஊஞ்சல் பாடி வரக்கூடிய பக்தர்கள் போட்ட அந்த செம்பு தம்படி ஆளுக்கு ஒரு தம்படியாக எடுத்து இந்த அம்மனை விளக்கு எத்தனை காலம் உண்டு. நினைக்கிறோம், யாரு நினைக்கிறோம்? ஆதி காலத்துல பெரியவர்கள்லாம் இப்படிதான் வழிபடணும், இப்படித்தான் ஆராதனை செய்யணும், இப்படிகள் தான் இருக்கணும்னு வழிபாடு செய்த அம்மனுடைய ஆலயம். அந்த நாதசுரம் ஓசையும் அந்த தமிழ்நாதனுடைய ஓசையும் இன்னைக்கு கேட்கும் போது அந்த காலத்துல ஒரு 55 வருஷ காலத்துக்கு முன்ன இதை கேட்ட ஞாபகம் உண்டு. ஈராலும் கைலபாதி அன்னை அவள் மீது ஆண்டவர் ஈஸ்வரர் தானும் அமர்ந்தா அங்கா தாண்டவேஸ்வரர் ஆடும் ஊஞ்சல். வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அம்மனுடைய லாலாடி இதோடு முடித்துக் கொள்கின்றோம். இப்போ மீண்டும் அர்ச்சனை செய்து லாலி 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 சுபலாலி லாலி லாலி சுபலாலி Come on.